போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் 7.40%, டென்யூர் வந்து 5 வருஷம்னா நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி எவ்வளோ கிடைக்கும், இயர்லி எவ்வளோ கிடைக்கும், 5 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு போட்டிருக்கேன். 5 வருஷத்துலன்னா நம்ம போட்ட முதல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு அது ரெண்டையும் டோட்டல் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு லேக்குக்கும் போட்டிருக்கேன். 1, 2, 3ன்னு 15 லேக்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். 9 லேக் வரைக்கும் சிங்கிள் அக்கௌண்ட்லேயே போட்டுக்கலாம். நான் அதுக்கு மேலே போடணும் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம சமமாக தான் போட முடியும், ஈக்குவலாக தான் போட முடியும். இப்போ 2 பேர் போடுறீங்க அப்படின்னா ஆளுக்கு 50% போட்டுக்கலாம். இல்லை 3 பேர் போடுறீங்கன்னா அது 3ஆக பிரித்து ஈக்குவலாக தான் போட முடியும். அதிகபட்சம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து காம்பவுண்டிங் ஆகாது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி நமக்கு பே அவுட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேணால் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் தான். அதே மாதிரி 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு பேரில் நீங்கள் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் வந்து 3 லேக். எம்ஐஎஸ் சம்மந்தமான மித்த டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முதல்ல சேஃப்டி அண்ட் எலிஜிபிலிட்டி யாருக்குன்னு பார்ப்போம். இது வந்து 100% சேஃப், ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுது. அக்கௌண்ட் வந்து சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், மேக்ஸிமம் 3 பேர். நெக்ஸ்ட் டெபாசிட் லிமிட்ஸ். இது வந்து மினிமம் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு 1000 ரூபாய் இருந்தாலே ஓப்பன் பண்ணலாம். இதுவே ஆர்டியாக இருந்துச்சுன்னா 100 ருபீஸில் ஓப்பன் பண்ணலாம். இல்லை ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் 500 ருபீஸ் இருந்தாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 9 லேக்ஸ் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 15 லேக்ஸ் டெபாசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பே அவுட் அண்ட் மெச்சூரிட்டி. இதில் லாக்இன் பீரியட் வந்து 5 இயர்ஸ். இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு. நம்ம எடுக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே தான் 5 இயர்ஸ்க்கும். கவர்மெண்ட்டில் 3 மந்த்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி மந்த்லி வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும். அது ப்ரீ க்ளோஸ் பண்ணால் என்னென்ன பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன். இயர் 1ல் வந்து கம்ப்ளீட் லாக்இன் எடுக்கவே முடியாது. இயர் 1 to 3 வந்து 2% பெனால்ட்டி நம்ம அசல்லேருந்து பிடிச்சிருவாங்க. இயர் 3லேருந்து 5 வரைக்கும் 1% பெனால்ட்டி நம்ம அசல்லேருந்து பிடிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் 3 போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.